இப்போ பிரெட் கேன்சருக்கு அப்புறம் இந்தியாவிலே செகண்ட் மோஸ்ட் கேன்சர் அப்படின்னு பார்த்துக்கிட்டாலே வந்து ஹெட் அண்ட் நெக் கேன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ், அதுக்கான சிம்டம்ஸ்லாம் என்ன மேம்? ஸோ ஹெட் அண்ட் நெக் கேன்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்டம்ஸ், அதாவது இந்த லிப்பிலிருந்து கழுத்து வரைக்கும் ஹெட் அண்ட் நெக் கேன்சர்னு சொல்லுவோம். ஸோ லிப்பு, ஓரல் கேவிட்டி, அதாவது நாக்கு, உள்ளுக்குள்ளே சீக்கு, அந்த பல் பக்கத்தில் இருக்க ஈர் பகுதி. ஸோ இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஆறாத புண்ணு, கட்டி மாதிரி வளர்றது, இதெல்லாம் வந்து சிம்டம்ஸு. ஓகேங்களா? தொண்டை பகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அகைன் விழுங்குறதுல சிரமம், சாப்பாடு விழுங்க கஷ்டமாக இருக்குது, சாலிடாக சாப்பிட முடியாது, வெறும் லிக்விடாக தான் சாப்பிட முடியும். சில பேர்த்துக்கு லிக்விடாகவும் சாப்பிட முடியாத சுச்சுவேஷன். ஸோ விழுங்குறதுல ப்ராப்ளம். சின்ன கொஞ்சம் குரல் வலை, லேரிங்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா குரல் மாற்றம், கண்டினியூஸாக குரல் மாற்றம் இருக்கிறது, மூச்சு விட முடியாமல் போகிறது, இதெல்லாம் வந்து ஹெட் அண்ட் நெக் கேன்சருக்கான சிம்டம்ஸ். அதில் கழுத்து பகுதியில் நெறிக்கட்டி வர்றது, இந்த பக்கம்லாம் வீங்கி பெருசாக இருக்கிறது, அதுவுமே ஹெட் அண்ட் நெக் கேன்சருக்கான சிம்டம்.